கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எமது உரையை நான் துவங்குகிறேன். இன்னைக்கு நம்ம கம்பன் கலைக்கூடத்தில் தொடர்ந்து அப்பரை பற்றி தான் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அதனுடைய தொடர் பகுதி தான் இது. அதுலேயும் ஒவ்வொரு குறிப்புகளாக தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். இந்த அப்பரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும், அது பாடல் இசை, அதான் நம்ம தமிழ் மரபே இசை இயல் நாடகம் இப்படி தான் இருக்கும். ஆனால் திருக்குறள்லையும் இசை அளவிட இருக்குது அப்படிங்கிறது நேற்று தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கு ஒரு குறள் சொன்னாங்க எனக்கு அந்த வகுப்புல, பற்றி விடா, அந்த ஆ வருது பாருங்க, அந்த பற்றி விடான்னு சொல்லக்கூடாதுங்க, பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்குன்னு சொல்லணுமா. அந்த ஆவை நீங்க எவ்வளவு தூரம் இழுக்கிறீங்களோ அது உயிரெழுத்து, இசையில் மிகைப்படுத்துவது. அது போலதான் நம்ம தமிழ் செய்யுள்கள் எல்லாமே இசையை அப்படி உயிரெழுத்துக்களை முடியும் போது வச்சு எல்லாம் மிகைப்படுத்தி பாடுவார்களாம். ஒரு திருக்குறள்ல எவ்வளவு அழகான செய்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம அப்பர் அவர்கள் அதுபோல இசையையே தன்னுடைய வாழ்வாக நினைத்து வாழ்ந்தவர் தான் அப்பர் அவர்கள். அப்பர் பாடிய பாடல்கள் ஏராளமாக இருக்கிறது. அனைத்தையும் இங்கு எனக்கு சொல்ல விருப்பம்தான். ஆனால் நீங்கள் ஆனால் நான் சொன்னதால எல்லாரும் சிரிச்சீங்க இல்லையா, அதுதான் இங்குள்ள சிறப்பு. மகிழ்ச்சி பெறுவதற்கு நாம் இங்கே இடம் கிடைக்குது பாருங்க, ஒரு மகிழ்ச்சி தான். எல்லாரும் கை தட்டலாம். அப்படி அப்பர் பாடிய பாடல்கள் ஒரே ஒரு பதிகத்திலிருந்து, அதுவும் ஒரு சில பாடல்கள் மட்டும்தான், ஒரு 3 பாடல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நீங்க அந்த பாடல்கள்லாம் உங்களுடைய இல்லத்துக்கு போய் நீங்க அந்த பாடல்லாம் படிச்சு பார்க்கணுங்கிற என்னுடைய சின்ன விருப்பம். அப்படி இன்னைக்கு அப்பர் பாடிய பாடல் பாத்தீங்கன்னா திருவேட்களம், இந்த பதிகத்திலிருந்து தான் பார்க்க போறோம். அதுல அவர் வரியை ரொம்ப அழகா எழுதியிருக்காருங்க. நன்று நாள்தோறும் நம்பினை போய் அருங்கிறாருங்க. வினை பாருங்களேன், நமக்கு வினைங்கிறது எப்படி வரும்னே தெரியாதுங்க. அந்த வினை போய் அருமா, அந்த வினை போய் அறுக்கணும் அப்படிங்கிறாருங்க. அந்த பாடல் அப்படியே பாடிட்டு வர்றாரு பாருங்க. என்றும் இன்பம் தலைக்கா இருக்கலாம், அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, என்றும் இன்பம் தலைக்கா இருக்கலாம், சென்று நீர் வேங்கலத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமினேங்கிறாருங்க. உங்களுக்கு வினைங்கிறது எப்படி வரும், எதனால வருங்கிறதே தெரியாது. அந்த வினையினால உங்களுக்கு இன்பம் துன்பங்கிறது கலந்துதான் வரும். ஒருவேளை இன்பம் வராம கூட போகலாம், அதனுடைய பொருள் இன்பம் வராம கூட உங்களுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் இறைவனை தொழுவதை கைவிடாதீர்கள். உங்களை நீங்கள் மேம்படுத்துவதற்கு நீங்க எல்லாரும் இறைவன்னா கோயிலுக்குள்ள இருக்கும் இறைவனை மட்டும் நம்பாதீர்கள். உங்களை பெற்ற தாய் தந்தையர் தான் முதல் இறைவன், அம்மையப்பர் அவர்கள் தான். உங்களை என்ன நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க மாணவர்கள் தான் இருக்கிறீங்க, உங்களுடைய படிப்புக்காக ஒரு திரைச்சுறையை சார்ந்தவராகட்டும், இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த நடிகர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒருபோதும் உங்கள் படிப்பு செலவுக்காக பணம் தர மாட்டார்கள். உங்கள் பெற்றோர் தான் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. நான் உனக்கு இது செய்யறேன் அது செய்யறேன்னு ஒரு சில நேரங்கள் கோபத்தில் சொன்னாலும் கூட அது உங்கள் மேல் உள்ள அன்பு தான். ஆக உங்களுடைய பெற்றோர் தான் முதல் இறைவன், அம்மையப்பர். அவரையும் நீங்கள் தொழுங்கள். அப்படிதான் இதை நம்ம பொருள் பார்க்கலாங்க. நல்லாவே கை தட்டலாம். அந்த சின்ன பசங்களும் நல்லாவே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கம்பன் கலைக்கூடத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவர் அப்படியே அந்த பாடல்களை பாடிட்டே வராருங்க. அடுத்து நமக்குள்ள இருக்கிறத எதை முதல்ல கொல்லணும்னு பாடுறார். இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா குரோதம், காமம், இது எல்லாமே இருக்கும். அது இல்லாத மனிதர்களே யாரும் இல்லை. ஆனா அதுல நீங்க எதை முதல்ல கொல்லணும்னு பாடுறாரு பாருங்க. அதே பதிகத்துல வரக்கூடிய அடுத்த பாடல், கருப்பு வெஞ்சிலை காமனை காய்ந்தவன். அடுத்த வரி பாடுறாரு, பொறுப்பு வெஞ்சிலையால் புறம் சேற்றவன் விருப்பன் மேவிய வேங்கடலத்து கைதொழா இருப்பன் அகில் எனக்கு இடர் இல்லையே அப்படின்னு பாடுறாரு. அதாவது இந்த காமன் வெஞ்சிலைங்கிறது பாத்தீங்கன்னா தூய தமிழ் சொல்லுங்க. இதுக்கு பிறமொழி சொல்லணும்னா மன்மதன் பேருங்க. மன்மதன் அம்பு, அதாவது காம வெஞ்சிலையான கடுமையான வில்லாளன் அல்லது கடுமையாக கொல்லக்கூடியது. இந்த காமங்கிறது கடுமையான ஒரு கொள் தான்.
அதை இவர் உவமைப்படுத்தி சொல்லுகிறார். அதற்கு மேலுள்ள செய்யுள்ள அந்த உள்ளுரைன்னு ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுரை உவமம் என்று பொருள். உள்ளுரை உவமங்கிற தொல்காப்பியத்தில் மிக அழகாக எழுதியிருப்பாங்க. அதாவது நேரடியாக, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்போம், நேரடியாக நீ என் தம்பி செஞ்சது குற்றம்னு சொன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை வந்துடும். அப்போ உவமைப்படுத்தி சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? பொதுவா நான் பேசுறேன், இதை நீ செஞ்சிருக்க கூடாது, அதுதான் இங்க உள்ளுரை உவமம் என்று பெயர். அது கருப்பொருள் உவமம் இருக்குது, இப்படி உவமங்களை படுத்தி தான் பேசுவாங்க. அப்படி அவர் சொல்றாரு, அந்த காமனை நீங்கள் வெல்லுவதற்கு நீங்கள் இறைவனை பற்றி கொள்ளுங்கள், அதை தவிர வேறு வழியே இல்லைங்கிறாருங்க. அது அப்படியே சொல்லிட்டு வராரு பாருங்க. அந்த மன்மத அம்புங்கிறத நீங்க வென்றுட்டீங்கன்னா, காமன் வெஞ்சிலை என்பது அப்படியே நீங்க வென்று வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்குமா? துன்பம் இல்லை துயர் இல்லையாம் இனி. நீங்க அவரை மட்டும் வென்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உள்ளத்துக்குள்ள உங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபத்திலிருந்து தாங்க முதல்ல ஆரம்பிக்கும். எடுத்தோடனே காமங்கிறது வெளிப்படாது. முதல்ல கோபம், குரோதம், சினம் இப்படியெல்லாம் வந்துதான் அப்படியே பெருக்கெடுத்து வரும். அதை நீங்கள் வென்றுட்டால் துன்பம் இல்லை துயர் இல்லையாம் இனி, நண்பன் ஆகிய நல் மணிகண்டர். நண்பன் ஆகிய நல் மணிகண்டர் என் பொன்னார் உரை வேண்களத்து நன்னகர். நன்னகர் இன்பம் சேவடி ஏந்தி இருப்பாரே. எப்படி பாடுறாரு? ஒரு பாட்டு தான். அந்த பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு வர பாட்டையும் இந்த பாட்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு வர பாட்டு நான் வந்து குறை சொல்றேன்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். அதில் பொருள் இல்லை. பொருள் இல்லாத பாட்டு பாடி என்ன பலன்? நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு சம்பளமே இல்லை, நீங்க வேலை செய்வீங்கன்னா செய்வீங்களா? யாராவது செய்வோமா? எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன், நான் வருடம் முழுவதும் வேலை செய்யறேன், யாராவது செய்வோமா? அது மாதிரிதான் இன்றைய பாடல்கள். பொருள் இல்லாத பாடல்கள் பலனற்றவை. பொருளுள்ள பாடல்களை பாடினால் நம் இன்பம் உங்கள் கையில், ஒவ்வொருத்தருடைய இன்பம் அவரவர்கள் கையில். அந்த போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் வாரந்தோறும் எங்கள் கம்பன் கலைக்கூடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத மாமலை போல் இன்புற்றார் என்று மற்றோர் இயம்பக் கேட்டிடல் என்னாலோ, மற்றோ இயம்பக் கேட்டிடல் என்னாலோ. தாயழி தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்றே தோயுறும் மதிவினாறு தொடர்ந்து என் செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ. யார் இதை பகர்வார் இங்கே, யார் இதை பகர்வார் இங்கே. யாதும் ஊரே யாவரும் கேலி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சாதலும் புதுமை அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. சாதலும் புதுவதன்று வாழ்தல் மகிழ்ந்தன்று இளமே. மின்னொடு வானம் தந்துளி தலையி ஆனாது கல்பொருதிறங்கும் மலர் வேறாற்று புனை போல் நீர்வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, மாட்சியின் பெரியோரை புகழ்தல் இளமே. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாதும் ஊரே யாவரும் கேலி,
உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் தத்தம் கருமமே கட்டளைக்கல். எல்லோருக்கும் காலை வணக்கம். நேற்று தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டது. அதற்கு பாரதியாருடைய ஒரு பாடல், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றும், நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை பட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொயம்புற காக்கும் தமிழ்நாடு, செல்வம் எத்தனை உண்டு புவி மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்பது சொல்லிக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறோம். வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. இதைவிட பாரதியால் தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தவே முடியாது. கல்கி சமீபத்தில் எழுதிய ஒன்றை படித்தேன். வள்ளுவன் நீதியை கொடுத்தார், கம்பன் கவிதையை கொடுத்தான், பாரதி நியதியை கொடுத்தான். இந்த மூவரையும் மறந்தால் நம் தமிழ் இனம் அழிந்துவிடும் என்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆங்காய்க்கப்பட்டு சொன்னார். வள்ளுவன் குறளில் எத்தனையோ அறங்கள் சொல்லியிருக்கிறார். அதில் இன்று இனியவை கூறல் என்ற அதிகாரம் 10. எப்பொழுதும் திருவள்ளுவர் இனியவை கூறல் எதை சொன்னாலும் அவர் அதுக்கான ஒரு இலக்கணம் சொல்லிடுவார். இனியவைன என்ன? இன்சொலால் ஈரம் அலையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் கண்டார்னா நம்ம முனிவர்கள் கிட்ட போக வேண்டாம், இல்லறத்தில் இருக்கின்ற நல்லோர்கள் சொல்லுகின்ற சொல் இனிமையாகவும் குற்றம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று. இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். நம்ம பேசுறப்ப இனிமையா பேசணும். நம்ம ஒரு விருந்துக்கு வந்தாங்கன்னா, நம்ம தமிழ் மொழியில விவேக சிந்தாமணின்னு ஒரு புத்தகம், அந்த நூல்ல எப்படி விருந்தை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்னம் முகம் கடுத்து கொடுப்பாராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே. ஸோ விருந்து வர்றப்ப அதே வள்ளுவன் என்ன சொல்கிறான்? மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. நீங்க மனசார உபசரித்து உப்பில்லாத கூழ் கொடுத்தாலும் அது அமிர்தம். பால் அன்னமோடு எல்லா வகையான உணவையும் முகம் கடுத்து கொடுத்தால் அவருக்கு பிடிக்காது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். 3வது குறள் அவர் என்ன சொல்றாரு? முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். What is virtue? Virtue is a speaking of good words on seeing the eyes. நீங்க அறமே சொல்லிட்டாரு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொன்னவர். அழுக்காறு அவா இன்னா சொல் வெகுளாமை 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று சொன்னவர். அறம் நல்ல வார்த்தைகளை பேசுதல் அறம் என்று சொல்லுகிறார். அது திருமூலர் அதையே எடுத்து யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கொரு இன்னுரை தானே. நீ நல்ல வார்த்தைகளை பேசினால் அதுவே போதும் என்று திருமூலர் சொல்லுகிறார்.
அடுத்தது இந்த 3 குறள்ல சொன்னாரு. அடுத்தது என்னென்ன நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல்லவர்க்கு. வறுமை என சொல்லுகின்ற துன்பம் இல்லாமல் போகும். எப்பொழுது என்றால் நல்ல வார்த்தைகளை பேசும்போது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. வாட்ச் கட்டிக்கிறது, நல்ல நெக்லஸ் போட்டுக்கிறதுங்கிறது சிறப்பில்லை, அணி இல்லை. நல்ல வார்த்தைகளை பேசுதல், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. மற்ற பிற எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் பணிவும் இன்சொல்லும் இல்லாமல் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சிறுமையில் நீங்கிய இன்சொல் இன்மையும் மறுமையும் இன்பம் தரும். நல்ல வார்த்தைகள், குற்றமில்லாத வார்த்தைகளை பேசினால் முதலில் மறுமையைத்தான் சொல்லுகிறார். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் என்று சொல்லுகிறார். நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது இந்த பிறப்புக்கு இல்லாமல் மற்ற பிறப்புகளுக்கும் சிறப்பு கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. நல்ல வார்த்தைகளை, நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது ஏன் நாம் கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வள்ளுவர் குற்றம் சாட்டுகிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான வார்த்தைகளை இருக்கும் பொழுது ஏன் கடினமான கடும் சொற்களை நாம் பேச வேண்டும் என்று கடைசி குறளிலே சொல்லுகிறார். நாம் கொங்கு மண்டலத்தில் இனிமையாக பேசுவது கண்ணதாசன் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் கோவையில் வந்திருந்த பொழுது கோவை எப்படி விருந்து உபசரிப்பார்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் என்பதை கோவை என்ற ஒரு கவிதை எழுதினார். அதில் ஒரு சுருக்கம், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னமுங்க ஆமாமுங்க, மானுங்க வேணுங்களா எடுத்துக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு. அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும். அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும். தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டால் சாகடிப்பார். தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டால் சாகடிப்பார் என்று கண்ணதாசன் கோவை விருந்தோம்பலை பற்றி சொன்ன இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? நன்றி, வணக்கம். தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின் சிறப்புகள். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுகிறார். இந்த உலகத்திலேயே தான் பேசக்கூடிய மொழியை உயிராய் நினைக்கும் இனம் நம் தமிழினம் மட்டும்தான். அதற்கு காரணம் நாம் பேசும் தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, இந்த உலகிலேயே முதன் மொழி நம் தமிழ் மொழி என்பது அலெக்ஸ் காலியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். தமிழ் கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் பழமையானது என்பதாகவும் கணித்துள்ளார்கள். மிகவும் பழமையான மொழிகளான தமிழ், சீனம், கிரேக்கம், ஹீப்ரு போன்ற மொழிகளில் இன்று தமிழை தவிர வேறு எந்த மொழியும் பயன்பாட்டில் இல்லை. மிகவும் பழமையான சீன மொழி கூட இன்று பயன்பாட்டில் இல்லை. சீனர்கள் இன்று மேண்டரின் என்ற மொழியை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இன்று வரை பல சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டு வருவது நம் தமிழில்தான். நம் தமிழுக்கு 11 சிறப்புகள் உண்டு. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுநிலைமை, தாய்மை தன்மை, தனித்தியங்கும் தன்மை, கலைப்பண்பாடு, கலை இலக்கிய தன்மை, இலக்கண இலக்கிய வளம், தனித்தியங்கும் தன்மை,
பழமை, மொழி கோட்பாடு, உயர் சிந்தனை போன்ற 11 சரத்துகளை ஒருங்கே பெற்றது நம் தமிழ் மொழி. ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலையும், 8 தொகை நூல்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை போன்றவைகளும் 10 பாட்டு நூல்களான திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாளை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மலைபடுகலாம் போன்ற 10 பாட்டு நூல்களும் 17 கீழ்கணக்கு நூல்களான திருக்குறள், நாலடியார், நான்மணிப்படிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், ஏழாகி, கைநிலை போன்றவைகளும் 11 மேல்கணக்கு நூல்கள் போன்றவைகளும் சிறப்பு பெற்றவை. அகத்தியம், இறையானார் அகப்பொருள், புறப்பொருள், வெண்பாமாலை, நன்னூல், பன்னிரு பாட்டியல் போன்ற இலக்கண நூல்களும், தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை, நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரங்கள் போன்ற பக்தி இலக்கியங்களும், நந்தி கம்பகம், முட்கூடற்கல்லு, கலிங்கத்து பரணி, மூவருளா, முக்கொள்ளாயிரம் போன்ற சிற்றிலக்கியங்களும் எண்ணற்ற நூல்களும் குவிந்து கிடக்கும் ஒரே மொழி அது நம் தமிழ் மொழி மட்டும்தான். பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இயற்கையின் சீற்றத்தாலும் மண்ணீரின் சூழ்ச்சினாலும் அழிந்துவிட்டது. இப்பொழுது நம்மிடம் வெறும் 10% நூல்கள் மட்டும்தான் உள்ளது. அது மட்டுமின்றி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை நம் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. தமிழின் தொன்மையை விளக்கும் விதமாக புறப்பொருள் வெண்பாமாலையில் 8ஆம் நூற்றாண்டின் நூலாசிரியரான ஐயனாருதனார் ஞாழத்திருளவற்றும் சுடர்மொழி, குறிஞ்சியும் முல்லையும் கலந்த பாலை நிலத்து குடியை விளக்கும் விதமாக பொய்யகல நாளும் புகழ் விளைத்த என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்துக்குடி அது நம் தமிழ் குடி என்று போற்றி பாடுகிறார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் சேர முடிவனான இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என்று போற்றி பாடுகிறார். இதன் மூலம் குமரி கண்டமே தமிழ் பிறந்த இடமாக தோன்றுகிறது. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியாக்கு நல்லாரோ ஏழ் தென்கு நாடு, ஏழ் மதுரை நாடு, ஏழ் முன்பாலை, ஏழ் பின்பாலை, ஏழ் குன்ற நாடு, ஏழ் கணக்காரை நாடு, ஏழ் குறும்பனை நாடு என்று 49 நாடுகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார். செவ்வியல் மும்மொழிகளான தமிழ், சீனம், கிரேக்கம், ஹீப்ரு மொழிகளில் இன்று 8லும் பாட்டிலும் 4லும் தவழும் மொழி அது நம் தமிழ் மொழி மட்டும்தான். முன்மை ஓர் அறிவதுவே உற்றறிவு, அதுவே 2 அறிவு, அதுவே அவற்றொடு நாவே 3 அறிவு, அதுவே அவற்றொடு மூக்கே 4 அறிவு, அதுவே அவற்றொடு கண்ணே 5 அறிவு, அதுவே அவற்றொடு செவியே 6 அறிவு, அதுவே அவற்றொடு மனமே என்று தொல்காப்பியத்தில் தமிழின் பரிணாம வளர்ச்சியையும் அறிவியலையும் காட்டுகிறது. கற்கவும், கையாளவும், பேசவும், எழுதவும் எளிமையாக எண்மை என்னும் எளிமையை கொண்டுள்ளது நம் தமிழ் மொழி. எளிமை என்னும் எண்மையை கொண்டுள்ளது நம் தமிழ் மொழி. இது மென்மையும் ஆகும். வெறும் 30 மொழிகளை மட்டும் கொண்டு ஒழிக்கும் மொழி அது நம் தமிழ் மொழிதான், வேறு எந்த மொழியும் இல்லை. சொற்களின் இறுதியில் சில மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. வல்லின மெய்களான இட், இச், இட், இத், இப்பு, இற்று போன்றவைகள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஆனால் ஹிந்தியில் ஏ, பாட், பாட், ஆஃப் போன்றவைகளும், ஆங்கிலத்தில் வாட்ச், கேக், டாப், வித், ஸ்னாப் போன்ற வார்த்தைகளும் உள்ளன. தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கன் வாங்க, கொண்டல்கள் முழவினாங்க, குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிடி மகரையாளின் வண்டுகள் ஏதுபாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று கம்பராமாயணத்தில் உள்ள செய்யுளை பாடி படித்து தமிழின் இனிமையை அறிய சொல்கிறார் தேவநேய பாவனார். உண்மை, அதாவது தமிழின் ஒளிமைக்கு எடுத்துக்காட்டு திருக்குறளை தவிர வேறு எதுவும் கிடையாது. பேசுவதால் வரும் குற்றங்களை ஆராய்ந்து
ஆராய்ந்து அதை 4ஆக வகுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொகுத்து வைத்துள்ளார் வள்ளுவர் பெருமான். வாய்மை, புறங்கூறாமை, இனியவை கூறல், பயனில சொல்லாமை. இதில் வாய்மையை துறவியலிலும், புறங்கூறாமை, இனியவை கூறல், பயனில சொல்லாமை இம்மூன்றையும் இல்லறவியலிலும் வைத்துள்ளார். இளமை, பல்லுயிரும் பலவுலகும் படைத்துளித்து துடைக்கினுமோர் எல்லையர் பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல் கன்னடமும் கழித்தெழுங்கும் கவின்மழையா எழுந்துழுவும் உன்னுதரத்தே யுதித்த ஒன்று பல வாகிடனும் ஆரியம் போல் இல்லாமல் உலக வள கலிங்கொழுந்து சிதையாமும் சீரிழமை செயல் மறந்து திறம் வியந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் பாடுகிறார். ஆரியம் சமஸ்கிருதம் போல் அழிந்துபட்டு போகாமல் என்றும் உன் சீரிழமை இளமையாக இருக்கட்டும். அடுத்து வளமை. சொல் பொருள் வளமையிலும் தமிழ் சிறந்து விளங்குகிறது. வளமை வளமை என்றால் ஆங்கிலத்தில் லீஃப் இலை என்பதற்கு லீஃப் என்று மட்டும்தான் பொருள். ஆனால் தமிழில் இலை, தாள், தோகை, ஓலை என்று 36 வகையான பல பெயர்கள் உண்டு. அதே போல மலருக்கு ஆங்கிலத்தில் ஃப்ளவர்ஸ் என்று மட்டும்தான் பெயர். போது, வீல், செம்மல், அரும்பு, மொட்டு, மலர் என்று பல பெயர்கள் உண்டு. யானைக்கு மட்டும் 42 பெயர்கள் இருப்பதாக நாஞ்சில் நாடன் குறிப்பிடுகிறார். வளமையில் யாப்பு வளம், இசை வளம், பொருள் வளம் இம்மூன்றும் சிறப்பு பெற்றது. இயல், இசை, நாடகம் என மூன்றையும் ஒருங்கே பெற்றது நம் தமிழ் மொழி. இயேசு பிறந்த இடமான இஸ்ரேல் மாகாணத்தில் பெத்லகேம் கிராமத்தில் ஒலிவு மலை உள்ளது. அந்த மலையில் பைபிளில் கூறப்பட்டுள்ள 10 கட்டளைகள் இந்த உலகத்தில் உள்ள 23 மொழிகளில் பொறிக்கப்படுவதாக தேர்வு செய்தனர். அதில் முதல் மொழி நம் தமிழ் மொழிதான் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமில்லாமல் போர்த்துகீசியரில் உள்ள கிறிஸ்துவர்கள் அவர்களது பைபிளை நம் தமிழ் மொழியில் தான் முதலில் வெளியிட்டார்கள். அதுக்கப்புறம் நம் தமிழ் மொழியில் தான் வெளியிட்டார்கள். இறுதியாக ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனில் இல்லாதது வேறு எந்த மொழியிலும் இல்லை. உங்களுள் எத்தனை பேருக்கு தெரியும் நயாகரா நீர்வீழ்ச்சியின் உள் நுழையும் போது தமிழில் நல் வரவு என்று எழுதியிருக்கும் என்று? ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குட்டனார் எழுதிய 2500 வருடம் பழமையான பாட்டை தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தையே தன் காலடியில் பணிய வைப்பேன் என்று கூறிய அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்று இல்லை. அன்பிற்கு அரசரான இயேசு பேசிய ஹீப்ரு மொழியின் கிளைமொழியான அரபிக் மொழி இன்று இல்லை. அமெரிக்காவின் எம்பயர் ஸ்டேட் கட்டடம் போல 3 மடங்கு உயர்ந்து நிற்கும் பிரமிடுகள் போன்றது எகிப்தியர்கள் பேசிய எகிப்திய மொழி இன்று இல்லை. ஆசைகளை எல்லாம் துறக்கச் சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி இல்லை. தன் தோழமைகள் மொழியெல்லாம் சிதைந்து விட்ட போதிலும் தான் இன்றைக்கும் வளமாக வளர்ந்து நிற்கும் மொழி என்றால் அது நம் தமிழ் மொழிதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதம் நிறைய பேர் 10 பேர் இருக்கு. அதனால இந்த முறையில் ஒரு 6ஆம் அடுத்த முறையில் 6 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நவம்பர் 3 பொருளாதார அமர்த்தியாசன் பிறந்த நாள். அவருக்கு தெரியும், அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர். அவருடைய தாத்தா ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியாளராக இருந்தார். இவர் ரவீந்திரநாத் தாகூர் இவர் எடுத்துகிட்டு போய் எனக்கு பேரன் போதிருக்காங்க, ஒரு நல்ல பேரை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அமர்த்தியாசன் இவனும் என்ன மாதிரி ஒரு நாளைக்கு நோபல் பிரைஸ் வாங்குவோம் அப்படின்னு அவர் சொன்ன வாக்கு பழிச்சிடுச்சு. அது அமர்த்தியாசன். அப்புறம் ஏகே செட்டியார், இவர் அதிகமாக கேள்விப்படல, ஆனால் நம்ம காந்தியினுடைய இதை ஊடக வெளிநாடுகள்லாம் கொண்டு போய் ரொம்ப பிரபலியப்படுத்துறது இவராமா. ஏகே கருப்பன் செட்டியார். இவர் பிறப்பு சிவகங்கை மாவட்டம், சென்னை மாகாணத்தில் இது எழுத்தாளர், இதழாசிரியர் நிறைய இதில் இருந்திருக்காரு. தமிழில் பயண இலக்கியத்தின் முன்னோடி என்று போற்றப்படுகிறார். உலகம் சுற்றும் தமிழன் என்று அறியப்பட்டவர். மகாத்மா காந்தி பற்றி முதலில் விரிவான வரலாற்று ஆவணப்படத்தை தயாரித்தவர். இதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்து தகவல்களையும் படச்சுகளையும் சேகரித்தார். காந்திய கொள்கைகளையும் பொது அறிவையும் பரப்ப குமரி மலர் என்ற வாத இதழை தொடங்கி 40 ஆண்டுகள் நடத்தினார்.
அவர் எழுதிய பிரபலமான பயன் நூல்களில் உலகம் சுற்றும் தமிழன் மற்றும் அண்ணல் சுவட்டில் ஆகிய குறிப்பிடத்தக்கவை. இது மாதிரி அவருடைய ஆனால் என்ன இவருடைய இது வந்து அவ்வளவுதான் பப்ளிக்காக வெளியில் எங்கேயும் தெரியலை. அது வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. ஆனால் காந்தி வந்து உலக லெவலில் கொண்டு போனவர் இவர் தான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அடுத்தது சித்தரஞ்சன் தாஸ், அதாவது புகழ்பெற்ற வழக்கறிஞர். அதாவது மோதிலால் நேரு வந்து ஏதாவது சந்தேகம் வந்தால் அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். அந்த காலகட்டத்திலேயே மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அறிஞர். ஆனால் அப்படிப்பட்டவர் இந்த 1914-25 வரைக்கும் ரொம்ப தீவிர அரசியல் இருந்திருக்காரு. 1909 அலிப்பூர் குண்டுவெடி வழக்குன்னு ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து அரவிந்தர் இதாகி அதில் வெற்றி வர வச்சிருக்காரு. நேதா சுபாஷ் சந்திர போஸும் இவர் அரசியல் குரு. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, இவருடைய இதுகளை பார்த்தோம்னா வருமானம் பெரிதல்ல, நாட்டுக்கு விடுதலாம் பெருசு. அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு போட்டு நாட்டுக்காக சேவை செய்தாராம். அதனால அவருடைய புகழ் என்றுமே சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய புகழ் என்றுமே நிலைச்சு நிற்குது. அடுத்தது சர்.சி.வி. ராமன். சர்.சி.வி. ராமனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உலக என்ன சொல்ற ரவீந்திரநாத் அவருக்கு அடுத்தது நோபல் பிரைஸ் வாங்கின இந்தியர், 2வது இந்தியர். இவருடைய இதே பார்த்தோம்னா அந்த காலத்தில் கப்பலில் போகும்போது கடலும் வானமும் நீல நிறம் ஏன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த இதை வந்து இது அந்த கொள்கையை வந்து வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் அப்படிங்கிறத பற்றி இது பண்ணி அந்த கொள்கைக்காக அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். அது அந்த இதுன்னா என்ன சொல்றேன், அவருடைய இது வந்து 1960 இதுல அது வந்து அறிவியல் தினம் சொல்றாங்க. அந்த கொள்கை இதை வெளியிட்டாருங்களா, பிப்ரவரி 28 இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த கொள்கையை வெளியிட்ட நாள். அதற்காக வந்து இதாகி அப்புறம் 2வது வந்து அவர் வந்து நிறைய விருதுகள் சற்பட்டம் இதெல்லாம் வாங்கினாரு, பாரத ரத்னா வாங்கியிருக்காரு, எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இது ஒரு 2 செய்தி மட்டும் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். இந்திய அறிவியல் கழகத்தில் அவர் வந்து தலையிதாக இருந்தார் பெங்களூரில். அப்போ ஒரு நேர்முக பேட்டி நடக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவரை பற்றி ஃபிசிக்ஸில் ஒன்றுமே தெரியலையா, என்னப்பா எப்படி இருக்கு எப்படி வேலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டார். அவர் போகும்போது கீழே கிடந்த குண்டூசியெல்லாம் பொறுக்கி வந்து கரெக்டாக குத்தி வச்சாரா, இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. அப்படி சொல்லிடும் போது ஃபிசிக்ஸ் தெரியலன்னா சொல்லிக் கொடுத்துக்கலாம், பொறுப்புணர்ச்சி சொல்லிக் கொடுக்க முடியாது, அதான் உனக்கு வேலை உண்டு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்டர்வியூலாம் முடிஞ்சது. ஒருத்தர் வெவ்வேறு உட்காந்துருந்துருக்காரு, வெளியே உட்காந்துருந்தோட ஏங்க முடிஞ்சதா போகலி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் பயணப்படி கொடுத்தீங்க, அந்த பயணப்படியில் 5 ரூபா மிச்சம் இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்க வா, இவ்வளவு பொறுப்பா இருக்க, நீ உன்னை வந்து மேலே கொண்டு வந்துடலாம், வா உனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப இதான விஷயமா அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அவருடைய அண்ணன் பையன் சந்திரசேகரன் சொல்லி அவரும் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார், சந்திரசேகரன். அவர் இதே பிசிக்ஸ் பௌதிகத்தில் அவருடைய இதை வந்து ஒரே குடும்பத்தில் 2 பேர் நோபல் பரிசு நம்ம தமிழர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அடுத்தது அளவழியப்பா, அவர் பேரே குழந்தை கவிஞர் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தமிழ் கவிஞர் மற்றும் எழுத்தாளர். இவர் குழந்தை கவிஞர் என்று பரவலாக அறியப்பட்டவர். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த நிறைய பணி, இப்போ கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், குழந்தை எழுத்தாளர், வங்கி பணியாளர், இலக்கிய பணி. இவர் 2000க்கும் மேலான குழந்தைகளுக்கான பாடல்கள் மற்றும் 55க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை குழந்தை இலக்கியத்திற்காகவே பணித்தவர். அதாவது இவர் குழந்தை கவிஞர் அளவழிவு என்ன சொல்லுவாங்க. குறிப்பிடத்தக்க படைப்புகள் மலரும் உள்ளம், சிரிக்கும் பூக்கள், பாட்டிலே காந்தி, காந்தி கதை, சின்னஞ்சிறு பாடலை போன்றவை. அப்புறம் சிறப்பு கைவீசமா கைவீசு, மாம்பழமா மாம்பழம் போன்ற அவரது பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இவர் 1950ஆம் ஆண்டில் குழந்தை எழுத்தாளர் சங்கம் நிறுவப்படுவதற்கு முக்கியமான காரணமாக. அதனுடைய அவர் புகழ் என்னைக்குமே குழந்தை கவிஞர்னா அளவழியப்பாங்கிறது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேராக இருந்திருக்கு. இன்னும் அடுத்த அமர்வுல முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்க, நேரு, இந்திரா காந்தி இருக்காங்க. அவங்க அடுத்த அமர்வு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாயே தமிழே வணக்கம், தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உமக்கும் எமக்கும். முற்போக்கு சிந்தனை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ நிறைய கருத்துக்கள் உள்ள எழுதியிருக்கேன். யாராவது மனதை புண்படுத்துற மாதிரியோ இல்லை தப்பா இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆமா, தலைப்ப நினைச்ச பயமா இருக்கு. சாதிதான் சமூகம் என்றால், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்,
சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்ன அம்பேத்கர் என்று இருந்திருந்தால் இந்த உலகை அழித்து ஆனந்த தாண்டவம் ஆடியிருப்பார். எப்படி இந்த உலகை அழித்து ஆனந்த தாண்டவம் ஆடியிருப்பார். ஆம், சாதி இல்லை என்பதை சத்தமாக சொல்வதற்காகவே, எப்படி சாதி இல்லை என்பதை சத்தமாக சொல்வதற்காகவே படித்து சாதிகளை உடைத்தெறிந்த மனிதர் அவர். அவர் மட்டும் இன்று இருந்திருந்தால் இந்த உலகம் இன்று இருந்திருக்காது. நீ பட்டதாரியாக இரு, பணக்காரனாக இரு, நீ பட்டதாரியாக இரு, பணக்காரனாக இரு, நீ என் ஆளுங்க இல்லைன்னா உனக்கு பொண்ணு இல்லை, நீ ஆளுங்க இல்லைன்னா உனக்கு பொண்ணு இல்லை. அது என்னங்க அர்த்தம்? நீ என் ஆளுங்க இல்லைன்னா உனக்கு பொண்ணு இல்லை, இது என்னங்க அர்த்தம்? ஒரு புயல் வந்தா சாதி காணாம போயிருது, ஒரு வெள்ளம் வந்தா சாதி காணாம போயிருது. கொரோனா அப்ப கூட சாதியை காணோங்க, கொரோனா அப்ப கூட சாதியை காணோம். எல்லா இயற்கை சீற்றத்தப்பவும் காணாம போற இந்த சாதி சட்டுன்னு சாமி மாதிரி எந்திரிச்சு நிக்குதுங்க, சட்டுன்னு சாமி மாதிரி எந்திரிச்சு நிக்குது. அது எப்படி? பசிக்கு சோறு தானே சாப்பிடுறோம், தாகத்துக்கு தண்ணி தானே குடிக்கிறோம், மானத்தை காப்பாத்திக்க ட்ரெஸ் தானே போடுறோம், உடைதானே போடுறோம். ஏன் சாதிக்காரன் விளைவிச்ச அரிசி இல்லைன்னா அந்த சாப்பாடு நீ சாப்பிடாம இருந்துருவியா? ஏன் சாதிக்காரன் பார்த்த தண்ணி அது இல்லைன்னா நீ அதை குடிக்காம இருந்துருவியா? இல்ல ஏன் சாதிக்காரன் அந்த ஆடைய நெய்யலைன்னா மானமாவது மண்ணாங்கட்டியாவது ஆடைய அவுத்து வீசிட்டு போயிருவியா? இல்ல இல்ல, மனுஷன் வர்றப்ப மட்டும் எங்கிருந்துங்க அந்த சாதி வருது? பசிக்கும் தாகத்திற்கும் மானத்திற்கும் வராத அந்த சாதி ஒரு மனிதனிடம் மட்டும் வருகிறது என்றால் தவறு சாதியில் அல்ல, இந்த சமூகத்தில் உள்ளது. கடும் மலையில் மலர்ந்த மலர்களைப் போல, கடும் மலையில் மலர்ந்த மலர்களைப் போல பல நல்ல உள்ளங்கள் கொண்டவர்களும் இதே சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம். இனி வரும் தலைமுறைக்காவது சொல்லிக் கொடுங்கள், சாதி என்ற ஒன்று இல்லை என்று அல்ல, சாதி என்ற ஒன்று இல்லை என்று அல்ல, சாதி என்ற ஒன்று எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை சொல்லிக் கொடுங்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களும் உணவு, உடை, உறைவிடம், கல்வி என அனைத்தையும் சரியாக சமத்துவமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே சாதி. அது உயிர்களை காக்க உருவாக்கப்பட்டது, உயிர்களை அழிக்க அல்ல. அது உயிர்களை காக்க உருவாக்கப்பட்டது, உயிர்களை அழிக்க உருவாக்கப்பட்டதல்ல. இங்கு ஜாதியும் ஜாதகமும் இல்லாமல் இருந்திருந்தால், இங்கு ஜாதியும் ஜாதகமும் இல்லாமல் இருந்திருந்தால் கல்லறையில் தூங்கும் பல காதல் என்று காவியமாகி இருக்கும். வரதட்சணையும் வன்கொடுமையும் இல்லாமல் இருந்திருந்தால் பல வழக்காடு மன்றங்கள் வாழ்க்கை இழந்து நின்றிருக்கும். பொருளீட்ட சென்று விட்டால் தலைவி, பொருளீட்ட சென்று விட்டால் தலைவி வரப்போகும் தலைவனின் வரதட்சணைக்காக. யார கேட்டாலும் நாங்க கேட்கறது இல்ல, நாங்க கொடுக்கறது இல்ல, நாங்க வாங்கறது இல்ல. எப்படி? வரதட்சணை யார கேட்டாலும் நாங்க கேட்கறது இல்ல, நாங்க கொடுக்கறது இல்ல, நாங்க வாங்கறது இல்ல. அப்ப இந்த கொலைகள் எல்லாம், மன்னிச்சுக்கோங்க, இந்த தற்கொலைகள் எல்லாம் நமது கனவாகவோ கற்பனையாகவோ இருக்குமோ? இருக்கக்கூடும். அவங்க கேட்பாங்கங்க, அவங்க கேட்பாங்க, 500 சவரன் நகை கேட்பாங்க, அங்க இங்க போக வர புல்லட் கேட்பாங்க, ஆடி காரு கேட்பாங்க, பொண்ணு ஆடிட்டே வரணும்னு கூட கேட்பாங்க. லிஸ்ட் போட்டு பொருள் வாங்குறதுக்கு இது ஒண்ணும் மல்லிகை கடை இல்ல, வாழ்க்கை. இங்க பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? இங்க பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? தன் சக்திக்கு மீறின வரதட்சணையை கேட்கிறப்ப முடியும்னு சொல்றதுக்கு இருக்கிற தைரியம், என்னால முடிஞ்சதை மட்டும் செய்யறேன்னு சொல்றதுக்கு பொண்ணை பெத்தவங்களுக்கு வரமாட்டேங்குது. சக்திக்கு மீறின வரதட்சணைய மாப்பிள்ளை வீட்டார் கேட்கிறப்ப கூட நான் செய்யறேன்னு சொல்ல வர தைரியம், என்னால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்ல பொண்ணை பெத்த
பெத்தவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. பொண்ணே கிடைக்கிறது இல்லையா? எந்த சாதி என்று கேட்காதீர்கள், எந்த சாதி என்று கேட்காதீர்கள், என்ன சாதித்தான் என்று கேளுங்கள். எவ்வளவு கொடுப்பார்கள் என்று கனவு காணாதீர்கள், எவ்வளவு கொடுப்பார்கள் என்று கனவு காணாதீர்கள், எப்படியெல்லாம் வாழலாம் என்று கனவு காணுங்கள். தமிழை தயக்கமின்றி பேசுங்கள் ஐயா, தமிழை தயக்கமின்றி பேசுங்கள். அயல் நாட்டுக்காரன் தமிழ் கற்றுக்கொள்ள முற்படுகிறான், தமிழ் கலாச்சாரங்களை கற்றுக்கொள்கிறான், தமிழ் கட்டிடக்கலைகளை பார்த்து உயர்ந்து போகிறான். ஆனால் நம் நாட்டுக்காரன் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள், எதில் வேணாலும் பேசுங்கள், எதில் வேணாலும் எழுதுங்கள். தாய் என்பவள் ஒன்றுதான், தமிழ் என்பவள் அது போல. தாய் என்பவள் ஒன்றுதான், தமிழ் என்பவள் அது போல. ஒரு மொழி என்பது வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது அடையாளம். அயல் நாட்டுக்காரன் தன் மொழியை இன்னும் தாய்மொழியிலிருந்து மாற்றவில்லை. அவன் பயிலும் பாடத்திலிருந்து பார்க்கும் நாடகம் வரை, பயிலும் புத்தகங்கள் வரை அத்தனையும் அவன் தாய்மொழி. ஆனால் நம் நாட்டுக்காரன் மட்டும்தான் தாய்மொழியை துரத்தி தூக்கி வீசிவிட்டு ஏதோ ஒரு மொழியை முதன்மொழியாக வைத்து பயில்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் தோண்ட தோண்ட தோன்றிக் கொண்டே இருக்கும் தமிழ் நம்முடையது. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் தோண்ட தோண்ட தோண்டிக் கொண்டே இருக்கும் தமிழ் நம்முடையது. அழித்து விடாதீர்கள். உலகறிந்த மொழி, உன்னதமான மொழி, உயிர் கொண்ட மொழி. மொழியில் சிறப்பு இல்லை, மொழியே சிறப்புதான். மொழியில் சிறப்பு இல்லை, மொழியே சிறப்புதான். தொன்மை வாய்ந்தது, பன்மை வாய்ந்தது. இறுதியாக பாரதியை பற்றி, பாரதி ஒரு குழுவுக்கு போறாரு, ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அங்க நிவேதான்னு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவர் கேட்கிறாரு, அந்த நிவேதா அவங்க கேட்கிறாங்க, உங்க மனைவியை கூட்டிட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி சொல்றாரு, இந்த மாதிரி பொதுவான இடங்களுக்கெல்லாம் நான் என் மனைவியை கூட்டிட்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே நிவேதா ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, வீட்டில் உள்ள பெண்ணுக்கே விடுதலை வாங்கித்தர முடியாத நீங்களா நாட்டில் உள்ள பெண்களுக்கு விடுதலை வாங்கித்தர போகிறீர்கள்? பாரதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு முடிவு பண்றாரு, விடுதலை வாங்க வேண்டியது நாட்டுக்கல்ல, முதலில் வீட்டுக்கு. ஒவ்வொரு மாற்றமும் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். வீட்டிலிருந்து அந்த மாற்றம் தொடங்கும் என்று நம்பி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நின்மலந்தன்னை நீல் நிலம் விசும்பின் மிக்க விருத்தனை நிறுத்தனை. நின்மலந்தன்னை நீல் நிலம் விசும்பின் மிக்க விருத்தனை. வேத வித்தை விளைபொருள் மூலமான கருத்தனை. கடல் சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட ஒருத்தனை. உணர்தலால் நாம் உய்ந்தவார் நெஞ்சி நீரே. இது நாவுக்கரசுடைய தேவாரம்ங்க. நம்முடைய வரலாற்று அறிஞர் சோமசுந்தரம் அவர்கள் நாவுக்கரசுடைய ஒரு பாட்டு அருமையாக சொன்னாங்க. இதுவும் அவருடைய நாவுக்கரசுடைய பாட்டு தானுங்க. இது நாகை என்பது நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு நாகை என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில். அந்த நாகை என்று சொல்லக்கூடிய கோயிலில் ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாம்பு வழிபட்டதுனால இதுக்கு நாகை. காயாரோகணம் ஒரு முனிவர் இருந்தார், புண்டரிக முனிவர்னு இருந்தாங்க. அவர் தன் திருமேனியை ஏற்றுக்கொள்ளுமாறு இறைவனை வேண்டி இறைவனை பற்றி கொண்டு ஆலிங்கனம் செய்த நாள் அது நாகை காயாரோகணம். அது நம்ம வார்த்தையில் மருவி அது காரோணம்னு வந்துருச்சுங்க. பாட்டிலையும் கூட அப்படித்தான் வந்திருக்குது. இறைவன் ஆடக்கூடியவன். நிறுத்தம் நாட்டியம்னு இருக்குங்க. அவன் ஆடக்கூடிய நிறுத்தனை, அழுக்கில்லாதவன் நின்மலந்தன்னை. இந்த நீள்நிலம் விசும்பில் இருக்கக்கூடிய ஒரு புதுமையானவன், வேதத்துக்கு வித்து விளைபொருளுக்கு மூலமான கருத்தா,
கடல் சூழ் நாகை காரோணத்தில் எழுந்திருக்கக்கூடிய இறைவன் அவன் ஒப்பற்றவன், அவரை வணங்குவதால் நாம் உய்ந்தோம் என்று நாவுக்கரசர் சொல்றார். நாவுக்கரசனுடைய பெயர் மருள்நீக்கியார். அவர் 81 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். அவர் 3, 4, 5, 6 என 3 திருமுறைகளை இயற்றியவர். நம்ம கையில் ஒரு 3000 சேர்ந்த பாட்டு கிடைச்சிருக்குதுங்க. சம்பந்தது 4000 இது, சுந்தரதும் 1126 அப்படின்னு சொல்லி அவர் அந்த செய்தியை சொல்லிட்டு வர்றாங்க. அதில் அந்த இருக்கக்கூடிய கடவுள் பெயர், இறைவன் பெயர் காயாரோகணநாதர். அம்பிகை பேரு நீலாயதாட்சி. மூர்த்தி தீர்த்தம் தலம். அதில் தலம் வந்துங்க தேவ தீர்த்தம், தலம் மாமரம், பண் கொல்லி கொள்வானம். இது அந்த காலத்தில் பண் வகுத்திருக்காங்க. எல்லா பாட்டுக்குமே பண், பல்லவி, அணுபல்லவின்னு சொல்லி இந்த சரிகமா பதனி சென்ற 7 சுரங்களை போட்டு இப்பளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதில் அவர் இறைவன் வந்து தழுவி கொண்டார். உமாதேவி வந்து இறைவனை ஒரு முறை தழுவக்கூடிய இடம், முனிவர்கள் தழுவக்கூடிய இடம். அந்த இடத்துல நாவுக்கரசர் போய் பார்த்தாருங்க. அந்த நாகை காரோணேஸ்வரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு பயணத்தின் போது கிடைச்சது. ஆசிரியர் சங்கத்தில் இருந்த போதும் ஒரு முறை அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டாதவர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்த ஒரு சின்ன பாட்டில், இது நம்ம வழக்கறிஞருக்கு ரொம்ப இணக்கமான பாடல்ங்கிறதுனால அவர் சொன்னால் நல்லா இருக்கு, நான் சொன்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. அதில் அந்த சுந்தரர் சொல்கிறாரு, கடவுள் பார்த்து, மண்ணுலகம் உன்னுடைய ஆட்சி, விண்ணுலகமும் உன்னுடைய ஆட்சி, நான் யாரையும் நம்ப மாட்டேன். இப்போ நான் எங்கேயும் நிம்மதியாக இருந்துட்டு இருந்தேன், இறைவனுக்கு அணுக்கு தொண்டராக இருந்து நான் ஏதோ செஞ்சு கொடுத்தேன். இந்த பிள்ளைங்க 2 பூக்கு எடுத்துகிட்டு அம்மா கிட்ட இருந்தது, அவங்கள திருப்பி பார்த்தா உனக்கு லாயக்கில் கீழே போன்ட்டாங்க. கீழே வந்து 16 வருஷம் வரைக்கும் நான் பாடுபட்டாச்சு. இந்த 2 வருஷத்துல இந்த பறவையார் சங்கிலிட்டு நான் பட்ட பாடு போது நம்ம மேலே கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி 18வது வயதிலே இறைவனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தவருங்க. அவர் சொல்றார், மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி, மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன். முருகப்பெருமான் இருக்கார். மலையரசன் பெற்ற அந்த அம்மா, அவங்களுக்கு முருகப்பெருமான ஒரு சின்ன பயல் இருக்கார். அந்த ஆளை நமக்கு நான் தேர மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறதில்ல, ஒரு இடத்துல இருக்கிறனாலேயே நமக்கே வர முடியல. ஆட்டோ வாங்கி விட்டுருந்து அது எங்கேயும் வாடகை போய் திருப்பி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு வேணும் கொஞ்ச நேரம். அப்புறம் அவர் ஒரு இடத்துல இருக்கல, சும்மா இருக்க மாட்டான், வாங்கி விட்டு அது ஒரு இடத்துல நிற்கிறதில்ல. அவர் மயிலை பிடிக்கிறாரு, ஏறாரு, 6 படை வீட்டுக்கு போயிடுறாரு. அதனால் அவர் நம்பி நான் பிழைக்க முடியாது, நமக்கு இந்த வாழ்க்கை கசப்பாக இருக்குது, நான் சீக்கிரம் வரணும். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பேருனா, ஒரு கருத்தும் ஒரு எண்ணம் இல்லாத ஆள், நல்லா சாப்பிடக்கூடியவர், பெரிய வயிறுடையவர், கணபதி, ஒன்றும் தெரியாது. அது சொல்கிறார், இவர் வந்து சின்ன பயல், இவன் நம்ப முடியாது, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. பெரியவையினாவது நம்பலான்னு சொன்னால் ஒரு யோசனையும் இல்லாதாள், கைத்தலை நிறைகனி அப்பமோடு அவள் ஒரு கப்பிய கரிமுகன், என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாரு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி. அவருக்கு தான் அது சரியா போ, எனக்கு அவர்னாலையும் பயணம் இல்லை. அதனால் எம்பெருமான் இது தகுதியானது தெரியல, நான் சொல்வதை கேட்டு அருள் செய்ய வேண்டும். எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்தவன். நீ எனக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா தின்னன, உடம்பு கெட்டிய வச்சுக்கணும், தின்னன உடல் விருத்தி தாராயேல். நாளை நிற்கலாம், நாளைக்கு வந்து உன்னுடைய திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன், நாளை உன்னை வளைச்சிருவேன், போட்டு கட்டி பிடிச்சி இழுத்துருவேன், நம்ம என்னை அனுப்பி விட்டுறல், என்னங்க சரியா கூடும் அப்படின்னு சொல்லி. கண்ணரையன் கொடும்பாடன், நான் ரொம்ப மோசமானாலும் நீ நினைக்காத, எனக்கு இறக்கமெல்லாம் இருக்கு, அதனால இந்த வாரம் துன்புறுத்தாம எனக்கு கொடுத்துரு. கண்ணரையன் கொடும்பாவன் என்று உரைக்க வேண்டா, கடல் நாகை காரோணம் மேவி இருந்தேன்னு சொல்லி அருமையான சுந்தரருடைய தேவாரமும் நாவுக்கரசருடைய தேவாரமும், இனி சம்பந்தருடைய தேவாரத்தை பார்த்தா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நாகப்பட்டினத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் நீங்கள் அதை சென்று பாருங்கள் என்ற செய்தியை சொல்லி, இதில் திருப்புன்கூருக்கு போகிற சுந்தரர் வெளிவர்றாரு. அவர் திருவாரூருக்கு, பறவையாரூர் திருவாரூருக்கு வர்றாரு, அங்கே தங்கிக்கிறாரு. கூட சேரமான் பெருமாள் நாயனார் கேரளாவிலிருந்து வர்றாரு வழிபாட்டுக்கு. திருவாரூரில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. திருவாரூர் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இறைவனுடைய திருவருளால் 2 பேத்துக்கு தோழமை ஏற்படுகிறது. அப்புறம் திருவாரூரில் தியாகராஜ பெருமானை பணிந்து இருவரும் பறவையார் மாளிகைக்கு போய் சேர்ந்து அங்கே விருந்துண்டு சில நாள்கள் தங்கியிருந்து 2 பேரும் கீழ்வேளூர் வந்து வணங்கி பின் நாகை காரோணம் வந்து சேர்ந்தனர். அங்கு தம்பிரான் தோழர் பதிகம் பாடு இந்த செய்தியை சொன்னார் என்ற வரலாற்று செய்தியை சொல்லி நான் ஒரு 2 திருக்குறள் மட்டும் சொல்லிடுறேங்க. சென்ற முறை காலால் களரில் நரி அடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிர், அது நான் சொல்லிட்டு இருந்தேங்க. இந்த முறை அதை சொல்லிட்டு இருக்க முடியாது.
இந்த கெடுவு ஒரு யானை சண்டை ஒன்று நடக்குதுங்க. எங்க நடக்குதுன்னா ஒரு குன்று மேல, திருப்பரங்குன்றம் மலை மேல இல்லைங்க, ஒரு குன்று மேல யானை ரெண்டுன்னு மோதிட்டு இருக்குது. கீழே இருக்கக்கூடியவங்க அதை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். அது மாதிரி கையில் ஏதாவது ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை தொடங்குவது, ஒரு வேலையை ஆரம்பித்தால் அது சரியாக இருக்கும். கட்டடத்தை கட்டி போட்டு அஸ்துவாரம் பண்ணிட்டு கடன் வாங்க போகிறது, அஸ்துவாரத்தை மேலே கொண்டு போயிட்டு ஒன்றுக்கும் கடன் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சோம்னா திருப்பி அந்த கட்டடத்தை விற்று போட்டு தான் போகணும். அதனால் அதை சொல்கிறார், குன்றேறி யானை போர் கண்டு அற்று ஆள். ஒரு சொல்ல எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. கண்டு அற்று ஆள், கண்டற்றால். குன்றேறி யானை போர் கண்டற்றால் ஒன்று கைத்து உண்டாகச் செய்வான் வினை. கையில் ஒரு பொருளை வைத்து கொண்டு வேலையை தொடங்கிறது, மலை மேல இருந்து யானை சண்டையை பார்க்குற மாதிரி. போன களிறு சொன்னேன். யானை என்பது பொது சொல். களிறு பிடியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு என்ன சொன்னோம்? தன் கையில் பொருளை வைத்து கொண்டு ஒரு வேலையை மேற்கொண்டவன் அதை செய்தல். ஒருவன் மலைமேல் இருந்து அடிவாரத்தில் நடக்கும் யானை போரை கண்டது போலும் என்பது தேவநேய பாவாணருடைய உரை. அதுதான் சின்னதாக சொன்னேங்க. அதனால் மலை மேலே ஏறி இருந்தாலும் கொஞ்சமும் அச்சமும் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் கீழே நடக்கக்கூடிய யானை போரை கண்டுகளிப்பதை போல நிரம்ப செல்வம் உள்ளவனும் சிறிதும் அச்சமின்றி வருத்தமின்றி தக்காரை கொண்டு பெரிய ஒரு வேலையை செய்து முடித்தால் மகிழ்வான். பொதுவாக அந்த காலத்தில் மக்கள் சேவல் சண்டையும் தகர் போரும் கண்டு மகிழ்வதைப் போல. தகர் என்பது செம்மறி ஆட்டு கெடாய். முன்னால் தக்கன் வேள்வி தகர் தின்று நஞ்சம் மஞ்சி என்று சொல்லி திருவாசத்தில் வருது. தகர் என்றால் செம்மறி ஆட்டு கெடாய். அதனால் அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்றார், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. இந்த இடத்துல பொருதகர் போர் செய்யக்கூடிய ஆட்டுக்கடாய் ரெண்டு, தாக்குவதற்கு பின்னால பேரும் பெயரும் தன்மையை போல. திடீர்னு ரெண்டு பேரும் முட்டி நிற்கிற மாதிரி இருக்கு, அங்கே ஒன்னோடு இங்கே ஒன்னோடு வேகமாக வந்து அடுக்கி தாழ உடையிற வரைக்கும் ரெண்டு அடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆடு தலையப்படி குத்து சோதரிச்சுன்னா சண்டை முடிஞ்சு போச்சுன்னு. அது மாதிரி ஊக்கம் உடையவனுடைய ஒடுக்கம் ஒடுங்கியிருத்தல், ஒரு போர் செய்யக்கூடிய செம்மறி ஆட்டுக்கடாய் தாக்குவதை போல அப்படின்னு சொல்ற. வலிமை மிகுந்த அரசன் ஊக்கம் உள்ளவனாக இருந்தாலும் பகைவர் மேல் செல்லாது காலம் பார்த்து ஒடுங்கி இருக்கக்கூடிய இருப்பு. சண்டையிடும் செம்மறி ஆட்டுக்கிடா தன் பகையை வலுவாய் தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மை எது? ஒடுக்கம். இங்க ஏதோ நான் ஏதோ காலு கொஞ்சம் வயிறு நோட்டெல்லாம் கிடையாதுங்க, நோட்டு கிடையாது, காயின்ஸும் இல்லைங்க சார். இது ஏதோ வேலை ஒடுக்கம்ங்கிற வார்த்தை இருக்குதுங்க, அது பயந்துட்டு இருக்கிறது. ஒடுக்கம் என்பது சோம்பலால் ஏற்பட்டது கிடையாது என்பதற்கு ஊக்கம் உடையான் அப்படின்னு சொன்னாங்க. ஒடுக்கத்துடைய தேவையும் சிறப்பும் தகர் பின்வாங்கக்கூடிய உவமையால் விளங்கும். நம்ம சோமு சொன்னாங்க, உவமேயம் பொருள் எல்லாம் சொன்னாங்க. ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சொல்வது, கம்பேரிசன் தான் வேற ஒன்று. உவமை என்பது ரெண்டு திருக்குறள் முடிச்சுட்டு இன்னும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு திருக்குறள் மட்டும்தான். யானை தான், வேற ஒன்று வேற எதுவும் சொல்றதில்லை. சொல்லிடலாம். யானை ரொம்ப பெருசு, பரியது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆனாலும் வெறும் பயப்படும். வெறும் அளபடி சொல்லுங்க. அளபடி என்பது 3 மாத்திரை உடையது. அதாவது அதுக்கு மேலே அப்புறம் பார்த்துக்கலாம். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும். என்ன யானை எப்படியானது? விலங்குகள் எல்லாவற்றிலும் யானை உருவத்தால் பெரியது. அது மட்டும் இல்லை, 2 கொம்பு, கூரிய கொம்புன்னு சொல்றாங்க, தந்தத்தை கொம்புகளை உடையது. ஆனாலும் உருவ பருமையும் பெருசா கிடையாதுங்க, கொம்புகளும் இல்லை. புலி தாக்க முற்பட்டால் அஞ்சி எதிர்க்காது, அதனால் அந்த புலியை கொல்ல முடியாது, புலி கொன்றுவிடும். யானை தாக்க முற்பட்டால் இல்லை, அந்த புலி தாக்க முற்பட்டால் யானை பயப்பட்டுரு. ஏன்னு கேட்டால் அதுக்கு தைரியம் இருக்குது, ஊக்கம் இருக்குது. அதுக்கு பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும். யானை எப்படி வெறும்? புலிதாக்க முற்பட்டால் அப்படின்னு சொல்ல. யானைக்கு மேலே இருக்கக்கூடிய, யானைக்கு மேலே 2 சொன்னோம், அந்த பரியது கூர்ங்கோட்டது, அந்த 2 இருந்தாலும் கூட யானைக்கு அந்த ஊக்கம் இல்லாததுனால சிறிய உடம்பும் தலையில் ஒன்றுமே இல்லை. மூத்தது மூளை, இளையது காலைன்னு சொல்லுவாங்க. தலையில் கொம்பே கிடையாது. புளிக்காங்க கொம்பு இருக்குதுங்களா? எத்தனை சொம்பு? நீ தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யானைக்கு மேலே சொன்ன காரணங்கள் இருந்தும் ஊக்கம் கிடையாது. ஆனால் சிறிய உடம்பு, மூளை தலை உடைய புலியால் அது கொல்லப்படும் அப்படின்னு சொல்றதுனால, அதுபோல ஊக்கம் இல்லாத அரசன் யானையும் பெரும் படை வச்சிருப்பாங்க.
கருவிகள் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவை குறைந்திருந்தாலும் கூட ஊக்கம் சிறந்த சிற்றரசனால் வெல்லப்படுவார்கள் என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது. இந்த குறளிலே ஒரு அணி இருக்கிறது, அது பிரிது மொழிதல் என்ற அணி இருக்கிறது. வெறும் என்பது இசை சேர்வதற்காக ஒரு அளவடை சொல், இன்னிசை அளவடை சொல். நான் இருந்து கேட்பதற்கு வணக்கம் சொன்னேன், நம்பி தமிழ் குறித்தோருக்கு வாழ்த்தும் சொன்னேன். கம்பன் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நெறியாளர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், இணைச்சாளர், கவிஞர்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனாலுமே எனக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்த ஒரு 2 கதையை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி தெரியும் இல்லையா? பல்ப் கண்டுபிடிச்சார்ல தாமஸ் ஆல்வா எடிசன், அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் பேட்டன்டோடய வச்சிருக்காரு. மிக சிறந்த ஒரு அறிவாளின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய வாழ்க்கையிலுமே அவருக்கு ரொம்ப ஒரு மனம் உடையிற மாதிரியான ஒரு கதை அவருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் ரெகுலர் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தாராம். தினசரி பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. ஒரு நாள் அவர் பள்ளியில இருந்து வரும்போது அவருடைய ஆசிரியர் ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொடுத்து, இது உங்க அம்மா கிட்ட நீ கொடுத்துரு, வேற யாருக்கிட்டையுமே நீ போய் கொடுக்க கூடாது, உங்க அம்மா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. சரின்னு அவரும் சமத்தா போய் அவங்க அம்மா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டரை திறந்து பார்த்து படிச்சுட்டு கதறி கதறி அழுதாங்களாம். அவ்வளோ கதறி கதறி அழுகுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அவருக்கு அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னே தெரியாதுல்ல. அப்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, ஏம்மா இப்படி கதறி கதறி அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ ரொம்ப அதிசிறந்த புத்திசாலியா இருக்கியாமா, உனக்கு பாடம் சொல்லி தர அளவுக்கு அந்த பள்ளிக்கு தகுதி இல்லையாமா, அதனால உன்னை வீட்டிலேயே உட்கார வச்சு இனிமேல் படிக்க வச்சுக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவர் தினசரி அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு நூலகம் இருக்குமா, அங்கதான் போய் படிப்பாரு. ரொம்ப நல்லா படிப்பாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அவர் பல்பே 1000 வாட்டி அவருடைய முயற்சி தோற்று போய் கண்டுபிடிச்சாரு. கிட்டத்தட்ட 1073 கண்டுபிடிப்புகள் என்னமோ பேட்டன்டோட வச்சிருக்காரு எல்லாமே. அவங்க அம்மா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மாவோட இருந்த அந்த வீடை காலி பண்றதுக்காக, அங்க இருக்கிற பொருள்கள் எடுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கையில அந்த லெட்டர் கிடைக்குது. அவர் பள்ளிக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆசிரியர் கொடுத்தாங்கல்ல அந்த கடிதம் அவருடைய கையில கிடைக்குது. அவர் அப்பதான் அந்த கடிதத்தையே திறந்து பாக்குறாரு. ஆனா அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்துச்சு தெரியுங்களா? உங்கள் மகன் மன வளர்ச்சி இல்லாதவன், அதனால இனிமேல் தயவு செஞ்சு பள்ளிக்கு அனுப்பிச்சிடாதீங்க, அவனை வீட்டுல வச்சே படிக்க வைங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சு அந்த கடிதம். அதை படிச்சுட்டு அவர் கதறி கதறி அழுகிறாரு. அப்பதான் அவர் சொன்னாராம், உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த ஒரு மனிதனை கூட மிகச்சிறந்த அறிவாளியாக மாற்ற முடியும்னா அது ஒரு தாயோடைய அன்புனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு கதை பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே அப்துல் கலாம் ஐயா ரொம்ப பிடிக்கும்ல. அவர் ஒரு டீச்சர், பிரசிடென்ட், இந்த ஒரு சயின்டிஸ்ட், இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதரா நம்முடைய மனசுல எப்பவுமே அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தியும் நான் ஒரு கதை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயாவுக்கு டிரைவரா கதிரேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டுநர் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாராம். அப்ப ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா கேட்கிறாரு, தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் 10th ஃபெயில் தான். அவர் நான் எதுவும் பெருசா படிக்கலைங்க ஐயா, நான் 10th ஃபெயில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, நீ 10th படிச்சு இப்ப பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவர் யோசிக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றாரே, நம்ம எப்படி படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு 10th ஒரு வழியா பாஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா கிட்ட சொன்னோன்னா அவர் சொல்றாரா, சரி 10th பாஸ் பண்ணிட்டல, 12th எக்ஸாமும் எழுதி பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி 12th புத்தகங்கள்லாம் வாங்கி 12th படிச்சு பாஸ் பண்றாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் 12th பாஸ் பண்ணிட்டியாமா, டிகிரி வாங்குறதுலாம் உனக்கு ஒரு வேலையா, டிகிரியும் படிச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த அவர் அப்பயும் சொல்றாரு, நான் காலேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு யார் ஓட்டுநரா பணிபுரிவாங்கன்னு சொல்லும்போது அது டிஸ்டன்ட் எஜுகேஷன் வழியா படி அப்படின்னு சொல்லி அவருடைய செலவுலயே படிக்க வச்சு அவர் டிகிரியும் முடிக்க வச்சாராம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதனாலதான் ஒரு இந்த பிரசிடென்ட், டீச்சர் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதரா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு இந்த ஃபிளைட்டர் பிளேன்ஸ் இருக்கு இல்லையா, போர் விமானம் ஓட்டணுங்கிறது அவருடைய ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அப்ப சின்ன வயசுல இருந்து அவருடைய ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அதனாலதான் அவர் கல்லூரியிலேயுமே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த போர் விமானியா ஆகிறதுக்கான தேர்வு போய் அட்டன் பண்றாரு.
அப்ப வந்து இவர் 9வது இடம் வந்து வாங்குறாரு அப்துல் கலாம் ஐயா அந்த தேர்வுல. ஆனா வெறும் முதல் 8 இடங்கள்ல இருந்தவங்களை மட்டும்தான் வந்து அதுல இருந்து தேர்வு செஞ்சாங்களாம். இவர் வந்து அந்த எக்ஸாம்ல வந்து அவர் வந்து தோத்து போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸோட மேஜர் கமாண்டர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த மாதிரி போர் விமானம் ஓட்டணுங்கிறது என்னுடைய கனவு சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்காக 6 மாதங்கள் பயிற்சி எடுத்து 2006ல் வந்து அவர் போர் விமானம் வந்து ஓட்டுனாராம். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கருத்து என்னன்னா, இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் அகெயின். எப்பவுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ உங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும், அது எந்த வயசுல வேணா இருந்திருக்கலாம். ஆனா அப்போ வந்து அது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க அதை தள்ளி போட்டிருப்பீங்க. ஆனா அந்த கனவு வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கறது வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். எப்ப வேணா உங்களுடைய கனவு வந்து நீங்க நிறைவேற்றுறதுக்கான அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல மட்டும்தான் விஷயம் இருக்கு. அந்த ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய அந்த ஒரு கருத்து. இதை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.